Hello friends, welcome to Cooking Harini. இன்னைக்கு நம்ம குக் ரூம்ல ரொம்பவே ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இது பண்றதுக்கு 150 கிராம் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துர்க்கேன். இது 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க நார்மல் அவல் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அவல் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியா இருக்கங்காட்டி நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போறோம். நீங்க நார்மல் அவல்ல செய்றீங்களா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சீங்கனாவே போதும். அதுலயே லேஸ் அவல் செய்றீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு எடுத்தா மட்டும் போதும். இப்போ அவல் நல்லா ஊறிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த மிக்சர் ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா கெட்டியான மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், நமக்கு அவல்லே கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ லைட்டாக தெளித்து விட்டு பிசைஞ்சுக்குங்க. இந்த மாதிரி மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா சன்னமாக தட்டி விட்டுக்கலாம். நம்ம அடைக்கெல்லாம் தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க. இது நம்ம அவலில் செஞ்சுருக்கங்காட்டி ரொம்ப பெருசாக தட்ட வராது. ஏன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பெருசாக தட்டிட்டிங்கன்னா அது எடுக்கும் போது உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி மீடியம் சைஸாக தட்டி விட்டுக்குங்க. சிகப்பு அவலில் நிறையாவே சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் இது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சன்னமாக தட்டி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் வேக வச்சா போதும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தோசைக்கல்லை தட்டி விட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு கவரில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து தோசைக்கல்லை மாற்றிக்குங்க. இப்போ இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுடலாம். நம்ம அவலில் செஞ்சுருக்கங்காட்டி பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அவலடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு குக்கிங் ஹரிணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.